கிருத்திகை. கிருத்திகையனாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆறுமுகம் அவதரித்த நட்சத்திரம் கிருத்திகை. ஈசனின் தவம் கலைந்த கோபத்தில் அவரது நெற்றி கண்ணில் இருந்த வெளிப்பட்ட தீப்பிழம்புகள், அதில் 6 தீப்பொறிகள் பொற்றாமரை குளத்தில் வீழ்ந்து 6 தெய்வ குழந்தைகளாகத் தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் 6 தேவியர்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். ஈசனின் அருளால் அந்த 6 தேவியர்களும் கிருத்திகை எனும் நட்சத்திரமாக உருப்பெற்றனர். பார்வதி தேவியரின் அருளால் 6 தெய்வக் குழந்தைகளும் ஒன்றாகி ஆறுமுகமாக காட்சியளித்தார். இந்த அவதார நோக்கம் சூரபத்மனை வீழ்த்திடுவதற்கு உருவானது. தனது தாயார் தருவித்த ஆயுதத்தைக் கொண்டு சூரபத்மனை 2 கூறாகப் பிளந்து ஒன்றை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்துக் கொண்டார் ஆறுமுக வடிவேலன். அன்னையின் அருளும் ஆறுமுகத்தின் செயலும் ஒன்றான சிறப்பைக் கொண்டாட விதமாக அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வரும், கந்தனுக்கு உகந்த கிருத்திகை ஒன்று சேர்ந்து வருகின்ற ஆடி கிருத்திகை நன்னாளை விழா எடுத்து கொண்டாடி மகிழ்வோம். நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பால்குடம் எடுத்து திருவீதி உலா வந்து கோவிலில் அருள் பாலிக்கும் பாலமுருகனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பிப்பது வழக்கம். தூய பக்தியின் அடையாளம் பால். முருகவேலுக்கு உள்ளம் குளிர்விக்க பால்குடம் சுமந்து வருவதும், பயபக்தியுடன் அபிஷேகம் செய்து வேண்டினால் வேல்முருகன் வாழ்வில் வெற்றியைத் தருவான். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா எனும் முழக்கம் வீதி எங்கும் முழங்கியது. பாலபிஷேகம் கண்ட கண்களுக்கு கந்தனின் பேரருளும் கருணையும் கொடையாக என்றும் நிறைந்திருக்கும். அரோகரா, அரோகரா, அரோகரா.
கதையின் தலைப்பு மனிதநேயம் இன்னமும் வாழ்கிறது. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை. ஒரு மருத்துவமனையில் முதல் மாடியில் நோயாளிகளும் அவர்கள் உடன் வந்தவர்களும் தங்கள் அழைப்புக்காக காத்திருந்தனர். ரவியும் அவரது மனைவி ரேவதியும் வராண்டாவில் நின்று கொண்டு இருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது. மேல்தளத்தின் கைப்பிடி சுவர் இடிந்தது. ரவி தவறி கீழே வீழ்ந்து விடுகின்றார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என அனைவரும் ஓடி வந்தார்கள். அருகாமையில் இருந்த டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த கந்தர்வனும் அவர்களை தொடர்ந்து ஓடி வந்தார். கீழே வீழ்ந்தவரின் மண்டையில் அடிபட்டு இரத்தம் கொட்டியது. அந்த நபர் நினைவு இழந்து கிடந்தார். அவருடன் வந்த அவரது மனைவி ரேவதி அந்த காட்சியைக் கண்டு திகிலடைந்து கதறி அழுகின்றார். சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. அதனை கண்ட கந்தர்வன் ஓடி சென்று அவரை தூக்கி கொண்டு போய் டாக்டரிடம் காண்பித்தார். அடிப்பட்டவருக்கு முதல் உதவி செய்துவிட்டு அந்த டாக்டர் கராராக தனக்கான பீஸை கேட்க, விபத்து நடந்தது, உங்கள் ஆஸ்பத்திரியில் மருத்துவம் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை என்று கந்தர்வன் வாக்குவாதம் செய்தார். டாக்டர் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல், உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லுங்கள், பிழைப்பது கஷ்டம் என்று எச்சரித்துவிட்டு மறக்காமல் கன்சல்டன்ட் பீஸ் கேட்டு வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தார். கருணையே இல்லாமல் அந்த டாக்டர் நடந்து கொண்ட விதம் கந்தர்வனை அதிர்ச்சி உள்ளாக்கியது. அடிபட்டவரின் மனைவியிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்று கந்தர்வன் கேட்க, அவளிடம் இருந்தது 200 ரூபாய் மட்டுமே. சூழ்நிலையை உணர்ந்து கந்தர்வன் தன்னிடம் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு அடிபட்டவரை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு கீழே வந்தார். நிலை குலைந்து போன அவரது மனைவியை பார்த்து பரிதாபப்பட்டு கந்தர்வன் அவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு டாக்ஸி ஒன்றை வரவழைத்து அவர்கள் இருவரையும் டாக்ஸியில் ஏற்றி தனது வீட்டின் முகவரியை சொல்லி டாக்ஸியை அங்கே விட சொன்னார். தனது வீட்டு வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. அவர்களை காரிலேயே இருக்க சொல்லிவிட்டு கந்தர்வன் மட்டும் இறங்கி வீட்டிற்குள் ஓடிச் சென்று பீரோவில் வைத்திருந்த பணத்தை எடுத்து சட்டை பையில் வைத்து கொண்டு வந்த வேகத்தில் காரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு விட சொன்னார். சட்டை பாக்கெட்டில் கந்தர்வன் எடுத்து வைத்தது தனது மகளின் கல்யாண செலவுக்காக வைத்திருந்த பணம். அடிபட்டவரை அட்மிட் செய்துவிட்டு அவரது மனைவியை துணைக்கு இருக்கும்படி சொல்லிவிட்டு செலவுக்கு தான் கொண்டு வந்த பணத்தை அவளது கையில் கொடுத்துவிட்டு வராண்டாவில் வந்து அமர்ந்தார் கந்தர்வன். கொஞ்ச நேரத்தில் ஆஸ்பத்திரி ஊழியர் ஒருவர் வந்து கந்தர்வனிடம், ஐயா, அவருக்கு இரத்தம் அதிகமாக போய்விட்டது, பாசிட்டிவ் இரத்தம் தேவைப்படுகிறது, அரேஞ்ச் பண்ண முடியுமா என்றார். கந்தர்வன் தனக்கும் அதே பிரிவு இரத்தம்தான் என்று சொல்லி ஆஸ்பத்திரி ஊழியருடன் சென்று இரத்தம் கொடுத்துவிட்டு வந்தார். அப்பொழுதுதான் கந்தர்வனுக்கு நினைவு வந்தது. தான் மதியம் உணவு உண்ட பிறகு இதுவரையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தவில்லை. பசி, மயக்கம், தாகம், இரத்தம் கொடுத்த சோர்வு, லேசாக தடுமாறினார். கந்தர்வன் மெல்ல நடந்து வந்து ஆஸ்பத்திரி வாசலை வந்தடைந்தார். கைக்கடிகாரத்தை பார்த்தார். மணி நள்ளிரவு தாண்டியிருந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் கடைகள் எதுவும் திறந்திருக்கவில்லை. ரோட்டோரத்தில் ஒரு தள்ளுவண்டி, அதில் அரிக்கேன் விளக்கு எரிவது தெரிந்தது. தள்ளாடி அங்கே சென்றார். ஐயா, ஐயா என்று ஈனக்குரலில் அழைத்தார். அழுக்கு வேட்டியை போர்வையாக போர்த்து கொண்டிருந்த உருவம் எழுந்து பார்த்து, என்ன வேண்டும் என்று கேட்க, பசியாக உள்ளது, குடிக்க ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா என்று கேட்டார். சற்று யோசித்துவிட்டு எழுந்து ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்து கழுவி ஜூஸ் போட ஆரம்பித்தார். சடசடவென 4 சாத்துக்கொடியை அறிந்து ஜூஸ் போட்டு கொடுத்தார். கந்தர்வன் கை நீட்டி வாங்கியபோது அவரது கையில் இரத்தம் கொடுத்தற்கான அடையாளமாக பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்ததை கடைக்கார பார்த்தார். ஜூஸ் குடித்து முடித்தபின் சற்று தெம்பு வந்ததைப் போல் உணர்ந்த கந்தர்வன்
தனது சட்டை பாக்கெட்டிலிருந்து 100 ரூபாயை எடுத்துக் கொடுத்தார். கடைக்காரர் அவரது கையில் இருக்கும் பிளாஸ்டர் காண்பித்து, "இதென்ன சார், ரத்தம் கொடுத்தீங்களா?" என்று கேட்க, கந்தர்வனும் ஆமாம் என்று தலையாட்ட. கடைக்காரர், "அப்ப நீங்க கிளம்புங்க சார், ரத்தம் கொடுத்தவர்களிடம் நான் காசு வாங்குகிற பழக்கமில்லை" என்றார். கந்தர்வன் எவ்வளவோ வற்புறுத்தியும் அதை காதில் வாங்காமல் தனது அழுக்கு வேட்டியை எடுத்து போர்த்திக் கொண்டு தூங்கப் போனார். கருணையே இல்லாத டாக்டர், யார் என்று முகம் கூட தெரியாதவர்களுக்கு உதவும் மனிதர்கள், சின்ன கடையில் உயர்ந்த கொள்கையுடைய எளிய மனிதர்கள். இறைவனின் திருவிளையாடலில் மனிதம் இன்னும் சாகவில்லை. மற்றுமொரு நிகழ்ச்சியில் சிந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளங்கோ சுப்பிரமணியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க மகிழ்ச்சி.